தமிழக அரசியல் களத்தில் புதிதாக வருகை தந்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மத்திய மாநில அரசுகளின் ஊழல்களுக்கு எதிராக செயல்பட உள்ளதாக நடிகர் விஜய் அறிவித்துள்ள காரணத்தால் தங்களது அழகு தமிழ் தேசியம் கட்சி நடிகர் விஜய்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் முழு ஆதரவு அளிக்க உள்ளதாக அழகு தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் கோ நல்லப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று பேட்டியளித்த கோ நல்லப்பன், பொதுச் செயலாளர் வளர்மதி, துணைத் தலைவர் பூபதி, செய்தி தொடர்பாளர் KRS உள்ளிட்ட பலரும் கூறியதாவது: லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்குவோரை மதிக்கக்கூடாது. அரசியலில் நிறைய புதுமைகளை புகுத்தி பழைய ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் மற்றும் நேர்மையை நாடெங்கும் நிலைநாட்டுவது, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சி அமைக்கும் அரசியலை முழுவதுமாக அழித்தொழிப்பது போன்ற கொள்கைகளுடன் தொடங்கப்பட்டுள்ள அழகு தமிழ் தேசியம் கட்சி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் முழுமையாக உடன்படுவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழகு தமிழ் தேசியம் கட்சி முழு ஆதரவு அளிக்கும் எனவும், தங்களது கட்சியின் 9 லட்சம் உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழகு தமிழ் தேசியம் கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என கோ நல்லப்பன் தெரிவித்தார். இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஸ்பீச்சை மூணாக பிரிச்சுட்டு இருக்கேன். ஒன்று கட்சியை பற்றி, அடுத்தது அரசியல் நிலவரம், தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பற்றி, அதுக்கப்புறம் தேர்தல் 2026 தேர்தல் பற்றி, முக்கியமாக கூட்டணி யார் கூட நம்ம வெளியே போகிறோம் கட்சியை பற்றி நாங்கள் பேசணும்னா, இது வரைக்கும் நிறைய கட்சிகள் வந்திருக்கு, நாட்டில் இருக்கு, சிறிய கட்சிகள் இருக்கு, பெரிய கட்சிகள் இருக்கு. அதில் நேர்மையான கட்சிகள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுலேயும் நேர்மைன்னா 100க்கு 100 நேர்மை யாருமே இல்லை. எங்கள் கட்சி மட்டும்தான் 100க்கு 100 நேர்மைன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், எங்களுடைய பிரதான கொள்கையே லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்குவதை மதிக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கொள்கை. இதுதான் பேஸு. இதை பேஸ் பண்ணி தான் எங்கள் கட்சி இப்போ வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இதை லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் கம்ப்ளீட்டாக இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேராம இருக்குது. அது சேர்த்த வேண்டியது நம்மளுடைய செய்தியாளர்கள், அதனுடைய கடமை. அவங்க ஏன்னா ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காங்க இது பேசுறதுக்கு. மற்ற விஷயங்களெல்லாம் நிறைய பேசுறாங்க. இந்த நேர்மை, ஊழலற்ற தன்மை, லஞ்சமாக்காது, இதை ரொம்ப மைல்டா டீல் பண்றாங்க நம்ம செய்தியாளர்கள். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இஸ் தட் தே ஷுட் பாப்புலரைஸ் திஸ் ஐடியா. லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, லஞ்சம் வாங்குறவரை மதிக்கக்கூடாதுன்னு சொன்னாதான் நாடு முன்னேறும். இல்லைன்றதுன்னா உங்களுக்கே தெரியும், காமராஜர் இருக்கும்போது எப்படி இருந்தது, நாடு எப்படி இருந்தது, ஆட்சி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாரும் தான் காரணம். நானும் தான் காரணம், நீங்களும் தான் காரணம். நான் ஏன் காரணம்னா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு நானும் அமைதியாக தானே இருந்திருக்கேன். இப்போதானே நான் கட்சி ஆரம்பிச்சு இதெல்லாம் திருத்தணும், மாற்றணும்னு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இதை உங்ககிட்ட தான் பொறுப்பு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தான் பவரும் இருக்கு. இவங்க ஜெனரல் செக்ரட்டரி, இவங்களாம் நேர்மை. மற்ற இங்க வந்திருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் டைம் எடுக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே நேர்மையானவங்களை மட்டும்தான் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன குரூப்பாக தான் இருக்குது. இது நாங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இதை ஃபர்தராக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் விஜய் கூட ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா விஜய் ரொம்ப கரப்ஷன் ஃப்ரீ ஸ்டைலில் போயிட்டு இருக்காரு. அவரை நாங்கள் கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் பர்டிகுலரே 24 பிப்ரவரியில இருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவர் நேர்மையாக தான் இருக்கிறாரு, எல்லாம் பார்த்து செய்யறாரு, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எல்லாம் பர்ஃபெக்டாவே அவர் செய்யறாரு. ஸோ அவர்கிட்ட நேர்மை நிச்சயமா இருக்குது. அவர் புகழ் பார்த்துட்டாரு, பணம் பார்த்துட்டாரு, பணம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டாரு. இப்போ ஐ ஹவ் ஹியர்ட் தட் ஹி இஸ் கெட்டிங் 270 crores per film. என்னாலே நம்பவே முடியுது. So he is the top star of the world னே சொல்லலாம். in the entire country, in the world. But people are giving some wrong information about it. விஜய் பத்தி தப்பா பேசுறாங்க, ஏகடி பேசுறாங்க. But I don't believe all that. விஜய்க்குலாம் ஒண்ணுமே இல்லை. But I know that he has got 1.5 crore fans, supporters, followers, sympathizers
அட்மைரர்ஸ் எல்லாமே விஜய் கிட்ட இருக்காங்க. எந்த கட்சிக்கும் அது மாதிரி சப்போர்ட் எங்கேயுமே கிடையாது. இது வந்து நான் நேர்மையா பேசிட்டு இருக்கேன். இதுல ஒரு நேர்மை இருக்கு. நான் விஜய் பத்தி இங்க பிரைஸ் பண்றேன்னா இதுல ஒரு நேர்மை இருக்கு. ஒரு நேர்மையான மனுஷனை வந்து இங்க அரசியல்ல வளர விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் பண்றாங்க. பட் அதுக்கு நிச்சயமா அழகு தேசியம் வந்து அதுக்கு ஒத்து போகாது. அதுக்கு எதிராக தான் நிற்கும். விஜய்க்கு நாங்க ஆதரவா தான் நிற்போம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இப்போ முக்கியமா இந்த பிரஸ் மீட் போட்டிருக்கிறோம். விஜயை வந்து நம்ம முழுக்க ஆதரவு பண்ண போறோம். எங்களுக்கு விஜய்க்கு 100% கொள்கையில வந்து ஒற்றுமை இருக்கு. அது எந்த கொள்கைன்னு பாத்தீங்கன்னா ஊழல் ஒழிப்பு கிளீனா பேசுறாரு. எந்த மேடையில ஏறினாலும் ஊழல் ஒழிப்பு கிளீனா, அவர் ஒருத்தர் மட்டும் தான் கிளீனா எல்லா மேடையிலையும் பேசிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு துணிச்சல் யாருக்குமே இல்லை. எதுக்குமே பயப்படல. இங்க ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ரெண்டுமே பேசுறாரு. ரெண்டுமே சரியில்லைன்னு சொல்றாரு. நாங்களும் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். அதே போல மது ஒழிப்புலையும் அவர் கிளீனா இருக்கிறார். நாங்களும் 100% ஓகேவா. மகளிர் பாதுகாப்பு நாங்க 100% இருக்கிறோம், அவரும் 100% இருக்கிறார். அப்புறம் விகிதாச்சார இடஒதுக்கீடு. ஸோ அதுக்கு தான் காஸ்ட் சென்சஸ் பண்ணி தான் விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் அதே தான் சொல்றாரு, நாங்களும் அதே தான் சொல்றோம். அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஸோ இந்த மலையை வெட்டுறது, மணலாடுறது, கிரானைட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போறது, மற்ற கனிம வளங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்றது, வேற ஸ்டேட்டுக்கு கொடுத்து போறது, அது பிரைவேட் பார்ட்டி கொடுத்து அதெல்லாம் வேஸ்ட் பண்றது, கவர்மெண்ட்டுக்கு அதனால எந்த வருமானம் இல்லாம பண்றது, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும்ன்றாங்க. ஸோ அப்புறம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுக்கு காஸ்ட் ரிலிஜன் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எல்லாமே ஈக்குவல் தான். யாரு நேர்மையா இருக்கிறாங்களா, நாங்க எதை லைக் பண்றோம்னா நேர்மையா இருக்கிறவங்களை லைக் பண்றோம். அதான் விஜய்க்கு மேல ஒரு படி மேல போய் நாங்க நேர்மையை மட்டும் லைக் பண்றோம். அவர் எல்லா உயிர்களையும் ஓகேன்னு ஈக்குவலா வச்சிருக்கிறாரு. நாங்க ஒரு படி மேல போய் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு முதலிடம் கொடுக்குறோம். அதுதான் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். பட் ஆல்மோஸ்ட் சேம் பாலிசி தான். அனைவருக்கும் உணவு, இருப்பிடம், வேலை வாய்ப்பு. அவரும் அதையே தான் சொல்றாரு, நாங்களும் அதையே தான் சொல்றோம். உணவு வேண்டும், இருப்பிடம் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும். அதுக்கு மேல யாரு நேர்மையா இருக்கிறாங்க, திறமையா இருக்கிறாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனோ இல்ல மெரிட்டோ அவார்டோ அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இருமொழி கொள்கையில அவரும் இருமொழி கொள்கையில திடமா இருக்கிறாரு, நாங்களும் இருக்கிறோம். அப்கோர்ஸ் மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க, அதுதான் விஷயம். அந்த மற்ற கட்சிகள்ல 1-2 கொள்கைகள் தான் எங்களுக்கு ஒத்து வருது. பட் விஜய் இருக்கிறதுல 90% எங்களுக்கு ஒத்து வருது. அதுக்கு மேல என்னன்னா அவர் வந்து லஞ்சத்துக்கு எதிர்க்கிறாரு, நேருக்கு நேரே இருக்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி எதுக்கிறதுக்கு இது வரைக்கும் நாட்டுல ஆளே இல்லைன்னு. இன்ஃபேக்ட் நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி லாஸ்ட் 20-30 இயர்ஸ். எவனுமே உருவாகல. 8 கோடி மக்கள்ல ஒருக்க கூட லஞ்சத்தை இருக்கிறதுக்கு நான் மட்டுமா பற்றி பேசிட்டு இருக்கிறேன் சார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என் வைஃப்ட்டு சொல்லும் போது நான் கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், நான் வந்து நாட்டை திருத்த போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என் வைஃப் சொல்லிச்சு, நாட்டை திருத்துறதுன்னா யாரை திருத்த போறீங்க? லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் செய்றீங்க, திருத்த போறாங்க. எல்லாருமே ஊழல் செய்யறாங்களே, யார் போய் திருப்பீங்க? உங்களை நீங்க தான் திருப்பீங்க. இல்ல நான் எல்லாத்தையும் திருத்திடுவான். திருத்திட்டோம்னா கடைசியா நீங்க மட்டும் தான் தனியா இருப்பீங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நாட்டுல யாருமே இல்லை, எல்லாத்தையும் கடன் தூக்கி போட்டாதான் நீங்க வந்து நேர்மையா ஆட்சி செய்ய முடியும். நீங்க தனியா தான் ஆட்சி செய்வீங்க. சோ அது மாதிரி நேர்மையான ஒருத்தன் கூட உருவாகுற இன்னை டேட்ல உருவானது விஜய் மட்டும் தான் எனக்கு தெரியுது. விஜய் தவிர வேற எவனுமே நேர்மைன்னு கிளீனா நான் அடிச்சு சொல்றேன். 100% I am talking about 100%. அது விஜய் வந்து எனக்கு சீன் மணி ஃபேம் எல்லாமே பார்த்தாச்சு. அவருக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். I don't think he is coming here to earn money. He is trying to serve people, help the people. He is really concerned about the people. அதான் எனக்கு உண்மையா தெரியுது. பட் அவரை பத்தி தப்பான ஒப்பீனியன் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாருமே வந்து இது பண்ணி விடுறாங்க. கட்சி எப்ப ஆரம்பிச்சது? கட்சி 23 பேர் உறுப்பினர் இருக்காங்க. தமிழ்நாடுல எங்களுக்கு உறுப்பினர் வந்து 108 மெம்பர்ஸ் அனுப்பிதாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இது பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் மெம்பர்ஷிப் சேர்த்தல, ஃபார்மலா சேர்த்தல. இன்ஃபார்மலா எங்களுக்கு வந்து 9 lakhs மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எவ்ரி பார்ட்ல எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல மோஸ்ட்லி நார்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரே இடத்துல இல்லை. சென்னையில பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 இருக்கலாம். ஓகே, பர்டிகுலர்லி நான் வந்து ONGC ப்ராடக்ட் ONGCல இருந்து வந்தேன். என்னுடைய ONGC மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து 1 லட்சத்துக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ அது மாதிரி அவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல எங்களுக்கு பர்டிகுலரா இல்லை. கட்சி எப்ப ஆரம்பிச்சது? 21 மார்ச் 2020. இருக்கிற கோரிக்கை எல்லாம் விஜய் சார் சொல்லியிருக்கீங்களா?
விஜய் சார் கிட்ட நான் வந்து நேரடியா சொல்லல, ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் மெசேஜ் போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் 1 லட்சம் மெசேஜ் போயிருக்கு. எல்லாமே பண்றாங்க சார். ஏன்னா அவர் பார்த்திருப்பாரு, நிச்சயமா கேட்கிறோம். நிச்சயமா பார்த்திருப்பாரு. அது பார்க்காத வந்து இவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆகலைன்னா இப்போ நம்ம பிரஸ் மீட் கொடுக்கற மூலியமா நீங்க கொண்டு போய் yes. சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Exactly. நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கேன், பொறுப்பாளர் கிட்ட கேட்டிருக்கோம். அடுத்த வாரம் நேரில் வந்து 17ஆம் தேதியில இருந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. அதுல இருந்து நாங்க அதுக்கு முன்னாடி வந்து நேரில் பார்க்கலாம்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சந்திச்சு நாங்க இதெல்லாம் பேசணுன்ற ஒரு ஐடியால தான் இருக்கோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய் சார் வந்து அரசியல் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் பண்ணாங்க சார். அரசியல் வந்து வரவே வேணாம், பொதுவாகவே செஞ்சுட்டு அப்ப அரசியல் வந்து நீங்க சம்பாதிக்கிறதான்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல அவர் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க, அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க கேட்டா, அப்ப அரசியலை சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்துல இருக்காங்க அப்படின்னு இல்ல சார். அதாவது அவருடைய நினைப்பு என்னன்றது அவர் பல மேடையில சொல்லிட்டாரு, எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்காரு. சொல்றது இதுவே வந்து ஒரு சில பத்திரிகைகள் வீட்டுல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வெளியில இருந்து வந்து செய்ய மாட்டாரு அப்படின்றதே சொல்றீங்க. அந்த கருத்து சொல்றீங்க. வெளியில இருந்து வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பவர் வேணும் இல்லைங்க. பவர் இருந்தா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய இடத்துல ஒரு மாநாடு பண்ணனால பல தடைகள் பண்றாங்க இல்லையா. ரசிகர்கள் தொண்டர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ரசிகர் வந்து அவங்க தொண்டர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி நான் சொல்றேன் கேளுங்கள, விஜய் வந்து வந்தா நீங்க ஒரு பணம் செலவு பண்ணி ஏதாவது சர்வீஸ் மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது, இல்லைன்னா ஏதாவது மாடல் வாங்கி கொடுக்குறது, வேற ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க. அது வந்து அரசியல். அரசியல்ல வந்து 1000 விஷயங்கள். ஓகே, சிஸ்டம் அது ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற லா சட்டங்கள் தான் சரியில்லை. உங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும்னா வந்து 300 மணி நேரம் சட்டங்கள் எதுவுமே சரியில்லை. அந்த காலத்துலேயே அந்த சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சரி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அதெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் புது சட்டங்கள் கொண்டு போகிறோம். எல்லா சட்டங்களுமே வந்து அந்த காலத்துக்கு என்ன அப்படி இது அப்படிங்கிறது இல்லை. அந்த காலத்து சட்டங்கள்லாம் எல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்கன்னு நினைச்சு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ யாருமே நேர்மையாக இருக்காங்க ஃபுல்லாகவே தெரியும் எல்லாருக்கும். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சட்டம் விஜய் வர்றது முக்கியமாக லஞ்சத்தை முடிக்கணும்னு வர்றாங்க. அவர் வந்து வேறு சர்வீஸ் பணம் செலவு பண்ணி சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா அவர் லஞ்சத்தில் முடிக்க முடியாது. ஏன்னா சிஎம் ஆகணும், இல்லைன்னா டெப்டி சிஎம் ஆகணும், இல்லைன்னா ஒரு முக்கியமான பொசிஷனாக இருக்கு. இல்லைன்னா அவரோட ஒன்று கவர்னராக இருந்தாலும் அதில் கவர்னர்ன்றதுனால சொல்கிறேன். நாங்கள் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த வருஷம் கவர்னருக்கு இப்போ இருக்கிற ரோல் கிடையாது. கவர்னருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுற ரோலும் ப்ளஸ் கரப்ஷனை வந்து கண்காணிக்கிற ரோல் மட்டும்தான் இருக்கு. இது மாதிரி வந்து அவர் வர்றதெல்லாம் எங்கள் அசம்பிளியில் பாஸ் பண்ணுற பில்ஸ் எல்லாம் சும்மா சைன் பண்ணிக்கிட்டு பெரியமன்ஸ் மாதிரி இருக்கிற அளவுக்கு தான் இருக்காது. எதுவுமே எல்லாமே நேர்மையாக தான் இருக்கும். எல்லாமே தலைக்கெல்லாம் நாங்கள் மாற்ற போகிறோம். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நீங்க உங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இதெல்லாம் நாங்க சொல்லுவோம், நாங்க செய்ய ஆரம்பிப்போம்.